சோ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் புதிய மாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காப்பாற்றினார். 8 மாதங்கள் அவர் கிருபை நம்மை தாங்கியது. புதிய மாதத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஸ்பெஷலி இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில் அவர் கொடுத்த ப்ராமிஸ்க்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளோடு கூட கொடுத்திருக்கிறார். பாருங்க, மனுஷரால கூடாதது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாததுன்னு எதுவுமே கிடையாது, தேவனால முடியாததுன்னு எதுவும் கிடையாது. ஆனா மனுஷரால முடியாதது பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஸ்பெஷலி இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றும் மனுஷரை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம். மனுஷர்கள் செய்வார்கள், இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க, இவங்க ஏதாவது நம்ம நடத்துவார்கள், இவங்க மூலமா ஏதாவது வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து மனுஷனை டிபெண்ட் பண்றோம். அதுதான் தவறு. அந்த மனுஷனை டிபெண்ட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல தோல்விகள் வருகிறது. அப்ப மனுஷனை டிபெண்ட் பண்ண கூடாதா அப்படின்னா சில நேரங்களில் பண்ணலாம். அதுலயும் ஸ்பெஷலா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு காரியத்தை துவங்குகிறீங்க, ஒரு காரியத்தை நீங்க எடுக்க போகிறீங்க, இல்ல காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், இல்லனா வேலை ஸ்தலம் ஆகட்டும், திருமண காரியம் ஆகட்டும், எதையாவது வீடு வாங்க போறீங்க, விற்க போறீங்க, எது இருந்தாலும் அதை முதலாவது தேவ சமூகத்துக்கு நேரா கொண்டு வரணும், அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆனா அதை நாம எல்லாம் விட்டுட்டு நம்ம மனுஷனுக்கு யாராவது நம்ம வந்து ரெஃபர் பண்ணி யாராவது சொன்னாங்கன்னா டக்குனு பிரேயரை விட்டுட்டு நம்ம உடனே காரியங்களை இறங்கிடுறோம். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போகும்போது பல இடங்களில் நமக்கு தோல்வி வருகிறது. ஏன் இந்த காரியத்தை நான் ஆண்டவர் வாய்க்க பண்ணல? நிறைய கேள்விகள் நம்ம கேட்கிறோம். அருமையான பிள்ளைகளே, தேவ சமூகத்துல எல்லாம் கூடும், தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. அதான் வேதம் சொல்கிறது, தேவனால இது கூடாதது அல்ல. எதுனா, நீங்கள் வைத்திருக்கிற காரியம் அது மனுஷரால கூடும் நம்புறீங்க, தேவனை விட்டுட்டு மனுஷனை டிபெண்ட் பண்றீங்கன்னா அது மனுஷரால கூடாது. ஒருவேளை ப்ராஃபஸியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க தேவனுக்கு சமூகத்துல சொல்லாம, தேவன் கிட்ட காரியத்தை கேட்காம, நீங்களா ஒரு காரியத்தை டிசிஷன் எடுத்து இது நடக்கும் அப்படி நம்பி யாரையாவது டிபெண்ட் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல பணத்தின் காரியமா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரியமா இருக்கட்டும், உங்களுடைய எதிர்கால காரியமா இருக்கட்டும், அதை ரெடி பண்றீங்கன்னா இன்றைக்கு சொல்லுகிறேன் பாருங்க, இது கூடாதது. ஏன்னா இந்த காரியத்தை நீங்க தேவனிடத்துல கொண்டு வராததுனால இது கூடாதது, தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவனால கூடாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதான் வசனம் முடிகிறது, தேவனால எல்லாம் கூடும். எவ்ரிதிங் நீங்க நினைப்பதற்கு மேலாக உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் பண்ணிடுவேன்றவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாது. தேவனுடைய ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் காரியத்தையும் ஜெயித்து வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான வார்த்தை கொடுத்து உங்களோடு கூட பேசுகிறார். தேவனால எல்லாம் கூடும். எதை கையில வச்சுக்கிட்டு இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ, இந்த மாதம் உங்களால ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் மூலமா செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்ப இந்த பிரசங்கத்தை கேட்க வந்தீங்களோ, ஆமா ஆண்டவரே என் காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தீங்களோ, அப்பொழுதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். வசனம் சொல்கிறது, உங்களுக்காக எல்லாவற்றும் செய்ய அவர் காத்திருக்கிறார். தேவனால எல்லாம் கூடும். உங்களுடைய வீட்டின் காரியமாகட்டும், எதிர்கால காரியமாகட்டும், படிப்பின் காரியமாகட்டும், எல்லாவற்றையும் சக்சஸாக கர்த்தர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்பெஷலி நான் ஒரு வேதாகமத்துல ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. வியாதியோடு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பலவிதமான பலவீனத்தோட இந்த வேளையில காணப்படுகிறார். பெண்கள்னாலே பொதுவாகவே பலவீனமானவர்கள் தான். இந்த சூழலில் அவர் பெரிய பிரச்சனைக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அவளை குறித்துதான் வேதம் சொல்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவ என்ன பண்ணுகிறான், அந்த பலவீனத்தோடு கூட அவ கடந்து போய் 26வது வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து சற்றேனும், ஹல்லேலூயா, சற்று கொஞ்சம் கூட குணமடையாமல் அதிக வருத்தத்தோடே, ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீயை கர்த்தர் ஆண்டவர் பெரிய அளவுல ஒரு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறார். இயேசுவை தொட வேண்டும் என்று அவள் கடந்து போகிறார். போய் தொட்ட மாத்திரத்துல அவளுடைய பெரிய பிரச்சனை நீங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்னன்னா, அவ முன்னாடி போய் மனுஷர்களை தேடினா, டாக்டர்ஸ்களை தேடினா, பல வைத்தியங்களை செய்கிறா. சோ இந்த நாட்கள்ல கூட நிறைய பேர் வியாதி பலவீனம் தேவையில்லாத காரியம் வரும்போது இவங்க இதை செய்ய சொன்னாங்க, பரிகாரம் செய்ய சொன்னாங்க, அவங்க அதை பண்ண சொன்னாங்க, இந்த டாக்டர் பார்க்க சொன்னாங்க, இவங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு பல இடங்களில் சுற்றி திரிகிறோம், பல இடங்களில் காரியங்களை கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆனா கடைசியில் அவள் வந்து சேர்ந்த இடம்னா இயேசுதான். ஆமே. அதுக்கு முதல்ல நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்கனாலே இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் மத்தியில இருந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வியாதிகளுக்கு மத்தியில கர்த்தர் பூரண சுகத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். சோ இன்னைக்கு அநேக பெண்களை பார்க்கிறோம்,
அவங்களுடைய சரீர பலவீனங்கள் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு பலவீனமான வார்த்தைகள். இன்னைக்கு வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னால முடியல முடியல முடியல. ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, தேவன் இந்த மாதம் உங்களை பலப்படுத்துவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த சகோதரியுடைய பலவீனத்தை பாத்தீங்கன்னா, அவள் பலவீனத்தோடு மனுஷ முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆண்டவரை கண்டதுமே அவளுடைய காரியம் எல்லாம் மாறினது. தேவனை பற்றி கேள்விப்பட்டதுமே அவளுடைய காரியம் எல்லாம் மாறினது. அவள் தேவனை நோக்கி கடந்து போனா. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனை நோக்கி வாங்க. எப்பேற்பட்ட பலவீனமும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வியாதிகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, சில காரியம் சில வேலைகளில மனுஷரால கூடாதது, இது தேவனால கூடாததுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது தேவனால முடியவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. தேவனால எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய டாக்டர்ஸ் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, ஆனா இப்போ எங்களால முடியலங்க அப்படின்னு சொல்லி கை விரிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒரு அருமையான சாட்சி காலை வேளையில நான் கேட்டேன். அவங்க வந்து சொல்லும்போது, அக்கா கடந்த வாரம் உங்ககிட்ட ஒரு பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தேன். வயது முதிர்ந்தவர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவரால முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து அவர் பிழைக்க மாட்டாங்க, நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு அனுப்புனாங்க. ஆனா தேவனுடைய பெரிதான கிருபையில ஜெபத்துல சொல்லியிருந்தோம், இன்றோடும் அவர் சுகத்தோடு இருக்கிறார், பூர்ண ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது சாட்சி, 55 வயது மதிக்கப்பட்ட ஒரு ஆண், அவருக்கும் உடல்நிலை சரியில்லை, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதன்படியே கர்த்தர் தாமே பூரண சுகத்தை கொடுத்தார். டாக்டர்ஸால முடியல, ஆனா தேவன் பூரண சுகத்தை கொடுத்தார் என்று அருமையான பிள்ளை வந்து சாட்சி சொன்னா. இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா இருந்தது. முடியாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க, ஏன்னா மனுஷரால சில விஷயம் தான் முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இதே போன்ற அநேக சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். சோ கடன் பிரச்சனையில் இருந்தவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். முடியாத காரியங்களை கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதமும் தேவனால எல்லாம் கூடும். நீங்க நினையாத காரியத்தை கர்த்தர் உங்கள் மத்தியில கொண்டு வருவார். உங்கள் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார். ஆமென். சோ இந்த நாட்களை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரையே நோக்கி பாருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம். யாரையும் நோக்கி முதலாவது தேடாதீங்க. மனுஷனை நோக்கி ஓடாதீங்க. டாக்டரை நோக்கி ஓடாதீங்க. கர்த்தரை முதலாவது தேடுங்க. தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வாங்க. தேவனால எல்லாம் கூடும். இந்த மாதம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த செப்டம்பர் மாதமும் என் அருமையான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்றி ஆண்டவரே. மனுஷராலே கூடாதது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேத வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த மாதம் நீர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று பெரிய அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பண தேவைகளை சந்திங்க, தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே அப்பா அவருடைய குடும்பங்களை எடுத்து நீ நடத்த போகிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. சரீர பிரகாரமாக ஆண்டவரே பலவீனப்பட்டவர்களையும் மனது ரீதியாக பலவீனப்பட்ட பெண்களையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். தேவ பிரசங்கம் கூடவே இருப்பதாக தேவரீர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.